இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நம்முடைய தாய் திருச்சபையானது புனித பிலிப்பு நேரி அவர்களுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. பிலிப்பு நேரி அவர்கள் 1515ஆம் ஆண்டு பிறந்தவர். இவர் தன்னுடைய வாழ்விலே முதலிலே வணிகம் செய்து வியாபாரம் செய்து தன்னுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார். பிறகு ஒரு குருவானவருடைய அறிவுறுத்தலின்படி அவர் படித்து ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். இவ்வாறு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு மக்களிடத்திலே அதிக அளவிலே இரக்கத்தோடு, அதே நேரத்திலே மக்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொண்டு ஒரு நல்ல குருவாக பணியாற்றி கொண்டிருந்தார். அவர் எங்கே இருந்தாலும் அந்த இடம் முழுவதையும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்து கொண்டிருக்கின்ற ஆற்றல் உடையவராக இருந்தார். எல்லோரிடத்திலும் சகஜமாக பேசி அனைவரையும் மகிழ்ச்சியாக வைத்து கொண்டிருந்த ஒரு மனிதர். அது மட்டுமல்லாமல் தான் எந்த கருத்தை சொல்ல வந்தாலும் மற்றவர்களுடைய மனது புண்படுத்தப்படாத அளவிற்கு அவர் பக்குவமான முறையிலே கருத்துக்களை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மனிதராக இருந்து கொண்டிருந்தார். ஒரு முறை ஒரு பெண்மணியானவள் எப்பொழுது பார்த்தாலுமே அந்த இடத்தில் அங்கே இருந்து கொண்டு அனைவரையும் பற்றி தவறாக அவதூறாக பேசியும் மற்றவர்களை பற்றி தவறான கருத்துக்களை பரப்பி கொண்டே இருக்கின்ற ஒரு பெண்மணியாக இருந்து கொண்டே இருந்தார். எப்பொழுது பார்த்தாலும் மற்றவர்களை பற்றி தவறானவற்றை பேசி கொண்டிருந்தார். இது தவறு என்பதை சுட்டிக்காட்டு புனித பிலிப்பு நேரி என்ன செய்கின்றார்? அந்த பெண்ணிடத்திலே சென்று அவரிடத்திலே அவருடைய கைகளில் ஒரு காட்டன் பஞ்சு கொஞ்சம் எடுத்து அந்த பொண்ணு கையில் கொடுக்குறார். பஞ்சை கொடுத்து அவர் சொல்கிறாரு, இந்த பஞ்சை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு காற்றுல அப்படி விடு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க, கையில் இருக்கிற பஞ்சை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்து காற்றுல ஊதி விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் நேரத்தில் கையில் இருந்த பஞ்செல்லாம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பிலிப்பு நேரி என்ன சொல்லுகின்ற அந்த பெண்ணை பார்த்து, நான் உங்கள்கிட்ட கொடுத்து ஊத சொன்னேன் பார்த்தியா, அந்த பஞ்செல்லாம் திரும்பி எனக்கு எடுத்து கொடு, எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இந்த பெண்மணி சொல்கிறாங்க, அது எப்படி முடியும், எல்லாம் காற்றுல பறந்து அங்கேயும் போயிடுச்சு, திரும்பி எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்கிறாங்க. உடனே அதற்கு பிலிப்பு நேரி அவர்கள் சொல்லுகின்றார், இப்படி தான் நீ பேசுகின்ற வார்த்தைகளும் ஒரு முறை நீ பேசிவிட்டால் மீண்டும் அந்த வார்த்தை திரும்பி எடுப்பது என்பது முடியவே முடியாத ஒன்று. மற்றவர்களை பற்றி நீ சொல்லுகின்ற அவதூறுகளும் மற்றவர்களை பற்றி நீ பரப்புகின்ற தேவையற்ற தவறான கருத்துகளும் ஒரு முறை உனது வாயிலிருந்து அது வெளியேறிவிட்டால் அதை மீண்டும் எப்பொழுது முன்னால் திரும்ப எடுக்கவே முடியாது. எனவே இப்படிப்பட்ட தவறான காரியங்களை நீ ஒருபோதும் செய்யக்கூடாது என்று சுட்டிக்காட்டினார். அதே போன்றுதான் அவர் ஒவ்வொரு முறையும் திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த திருப்பலியிலே தினமும் தவறாமல் பங்கெடுக்கின்ற ஒருவர் என்ன செய்வார், நன்மை வாங்கிய உடனேயே திருப்பலியை விட்டு உடனே அவர் சென்று விடுவார். பிலிப்பு நேரி அதை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருந்தார். நன்மை வாங்குவார், உடனே அலுவல்களில் வேலை இருப்பதன் காரணமாக டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு உடனே நன்மை வாங்கிய உடனேயே அவர் சென்று விடுவார். இதை பார்த்து கொண்டே இருந்த பிலிப்பு நேரி ஒரு நாள் என்ன செய்கின்றார், அந்த மனிதர் நன்மை வாங்கி உடனேயே வெளியே சென்ற பொழுது தன்னுடைய பீட சிறுவர்களை அழைத்து, இங்கே இருக்கிற வத்தி எடுத்துட்டு அந்த ஆளு பின்னாடி ஓடுங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே பீட சிறுவர்கள் என்ன பண்ணுறாங்க, நன்மை வாங்கிட்டு போனவர் பின்னாடியே வத்தி எடுத்துகிட்டு ஓடுறாங்க. அந்த நன்மை வாங்கினவருக்கு ஒன்றும் புரியலை, எதுக்கு என் பின்னாடி வத்தி எடுத்துகிட்டே ஓடியாடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு உடனே பிலிப்பு நேரி அவர்கள் அவரிடம் கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ ஆண்டவர் இயேசுவை பெற்ற உடனேயே ஆண்டவர் இயேசுவோடு ஓடிக்கொண்டிருக்கிறாய், எனவே நீ தான் மதிப்பு மரியாதை கொடுக்கவில்லை, அவருக்குரிய அந்த வணக்கத்தை மதிப்பு மரியாதையும் கொடுக்க வேண்டும், செபிக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் அந்த வத்தி எடுத்துகிட்டு போக சொன்னேன்னு சொல்லி அவருக்கு சொல்லுகின்றேன். இவ்வாறு தான் சொல்ல வருகின்ற கருத்துக்கள் அனைத்தையுமே அவர் பக்குவமாக மற்றவருடைய மனது புண்படுத்தப்படாத அளவிற்கு சொல்லி மக்களை ஆன்மீகத்தை வளர்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல குருவாக இருந்தார். அது மட்டுமல்லாமல் அவர் எப்பொழுது யாரை சந்தித்தாலும் முதலிலே அவர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், இன்று நீங்கள் என்ன நன்மை செய்தீர்கள், அந்த கேள்வி தான் கேட்பார். யாரை பார்த்தாலுமே அவர் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, இன்னைக்கு நீங்கள் என்ன நன்மை செஞ்சீங்க, எத்தனை நன்மை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்பார். மக்கள் அது அவர் கேட்கின்ற பொழுதெல்லாம் அவர்களுக்கு தான் நன்மை என்று ஏதாவது ஒன்றாவது செய்தாக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொண்டிருந்தது. இதுபோல மக்களை பல விதங்களில் ஆன்மீகத்தில் வழிநடத்தி கொண்டிருந்த அவர் 1595ஆம் ஆண்டு இறந்து போகின்றார். பிறகு இவர் செய்த எல்லா நற்பணிகளையும் பார்த்து அறிந்தவர் அவரை கடைசியாக புனிதராக திருநிலைப்படுத்துகிறார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்விலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்,
நம்மை சுற்றி இருக்கின்ற அனைவரிடத்திலும் நாம் அனைவரையும் மகிழ்ச்சியாக வைத்து கொண்டிருக்கின்றோமா? நாம் மற்றவர்களிடத்தில் நம்முடைய கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய மனது புண்படாமல் இருக்கும்படி நாம் அந்த கருத்துக்களை அவர்களிடத்திலே பதிய வைக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று நாம் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நன்மை செய்கின்றோம் என்பதையும் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் நமக்குள் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, இன்று நான் என்ன நன்மை செய்தேன், இன்று நான் எவ்வளவு பேருக்கு நன்மை செய்தேன் என்ற கேள்வி ஒவ்வொரு நாளும் நாம் கேட்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆமீன்.